கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த அருமையான நாளை தேவன் கொடுத்ததற்காக முதல்ல தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். I give praises to the Lord for giving this day. அதோடு கூட இங்கே அனுமதி கொடுத்த அன்பான பாஸ்டர் சுதேஷ் அவர்களுக்கும் I thank Pastor Sudesh for allowing me here. and அவருடைய குடும்பங்களுக்கும், His families, பாஸ்டர் அம்மா, Pastor, and இங்க உள்ள பாஸ்டர் மனசே, here we have the brother Manasseh here, and அவருடைய குடும்பங்கள், his family, and இங்க வந்திருக்கின்ற மூப்பர்கள், இங்க இருக்கின்ற சபை மக்கள் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களது அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். We bring greetings in the sweet name of Lord Jesus Christ to all the elders and all the church members here. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord himself bless each and every one of you. ஆமென். Amen. சத்தமா ரெண்டு கையை தூக்கி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. Hallelujah. ரெண்டு கையை தூக்கி சொல்லலாம். அல்லேலூயா. Hallelujah. இப்போ நம்ம ஒரு பாடல் படிக்க போறோம். We are going to sing a song. இங்க பாடல் பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இவ்வளவு நேரம் பாடல் பாடி ஆராதித்தோம். So far we worshipped and praised Lord. அருமையான யூத் பிள்ளைங்க மிக நேர்த்தியா மிக அழகா தேவனை ஆராதித்ததே கண்ணால பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. It is great joy to see the youths worshiping the Lord. ஆமென். ஏன்னா இன்னைக்கு யூத் தான் ஆலயத்துல இப்படி ஆராதிக்க தேவன் ரொம்ப விரும்புறாரு. So Lord desires the youths to worship like this. ஏன்னா வாலவீதின் குமாரர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். So they are like arrows in the strong man. அவைகளால் தன் நம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். So they blessed are the person who has filled with that. இந்த சபையில இப்படி வாலிபர்கள் இருக்காங்கன்னா ரியலி உங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். I praise the Lord for all the youths in this church. ரொம்ப அழகா மிக நேர்த்தியான தேவனுடைய மகிமை இங்க கடந்து வந்ததை ஃபர்ஸ்ட்ல இருந்தே இங்க நான் பார்க்க முடிந்தது. I am able to experience the glory of the Lord from the beginning. ஆமென். Amen. ஆனா கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. ஒருவேளை அழைப்பு நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். So there's so many people would have called and only some of you are here. ஆனா வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள். Blessed are the ones who are present here. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் இணைந்து எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே பாடலாமா? இந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை
எங்களோடு பேசுமாப்பா. உங்களை ஆராதிக்கும்படியா நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு மட்டுமே நாங்கள் துதியை செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரை துதிக்கி பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரை துதிக்கி பாத்திரர் You are அப்பா. alone worthy to be worshipped, Lord. ஆமென் ஆண்டவரே. நீங்க ஒருவர் மட்டும்தான். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Lord, we exalt you, அப்பா Master. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we glorify you, நீ நல்லவர் Lord. ஆண்டவரே. Lord, you are good. நீ வல்லவர் You ஆண்டவரே. are powerful, நீர் எங்களை Master. காண்கிற தேவன் Lord, you are the one who நீர் protects எங்களோடு us. கூட இருக்கிறீர் You ஆண்டவரே. are with us, அப்பா Master. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் Lord, we ராஜாதி ராஜா. praise you and உம்மை worship you. மகிமைப்படுத்துகிறோம் ராஜாதி Lord, we ராஜா. glorify you. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We praise நீர் you. எத்தனை பெரியவர் ஆண்டவரே. Lord, you are great நீர் and மகா mighty. உன்னதங்களில் வாசமா இருக்கிறீங்க. Lord, you live in the holy உம்மை places. ஸ்தோத்திரிக்கிறோம் We அப்பா. praise நீ you. பரிசுத்தர் ஆண்டவரே. You are holy. நீ பரிசுத்தர் You are ஆண்டவரே. holy. எப்போதும் போற்றி துதிக்கப்படுகிறவர் ஆண்டவரே. We praise you, அப்பா, Lord. We நாங்கள் praise you, உயர்த்துகிறோம். Lord. We praise உம்மை you, உயர்த்துகிறோம் Master. ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போறோம் சுவாமி. Lord, we are going to meditate நீங்க your எங்களோடு word. பேசும்படி. You speak to us, நீர் Master. வெளிப்படும்படியா. Lord, you reveal எங்களை உம்முடைய yourself. கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. Lord, we commit it to your எங்களோடு hands. பேசும் ஆண்டவரே. Speak to us, நாங்கள் Master. கேட்கட்டும் ஆண்டவரே. Let us listen to your word. இதனால் வரும் எல்லா கனமகிமை உங்களுக்கு மட்டும் செலுத்துகிறோம் We அப்பா. submit all the honor and glory to you, இயேசு Lord. ரட்சகமுள்ள ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. In Jesus' mighty name, our Father. ஆமென். Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. மற்றும் மேலும் ஒரு முறை கூட இந்த வேளையிலும் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for giving me this எங்களுக்கு அனுமதி opportunity. கொடுத்த அருமையான போதகர்கள், குடும்பங்கள் மற்றும் சபையார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Once again, we thank all the elders and the pastors who gave us this opportunity, and we thank every church member. சத்தமா இல்ல அல்லேலூயா சொல்லலாம். ரெண்டு கையை தூக்கி அல்லேலூயா. Hallelujah. ஒருக்கா கூட இன்னும் சத்தமா அல்லேலூயா. Hallelujah. ஏன்னா நம்முடைய மத்தியில தேவன் வாசமா இருக்கிறார் இல்லையா? Lord நம்ம is கூடவே living in the midst இருக்கிறார். of us. He is with us. ஆமென். Amen. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். Proverbs chapter number 2. அதாவது இன்றைக்கு தேவனை அறியும் அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவு என்கிற தலைப்புல ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம தியானிக்க போறோம். We are going to meditate on under the title knowing the Lord and having the knowledge about the Lord. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். Proverbs chapter 2. 2, 3, 4, 5, 6, 7 வசனம் வரைக்கும் யாராவது படிப்பீங்களா? Verse number 2 to 7. 7. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் புதையல்களை தேடுவது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் அவர் வரும். வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹalleluya. Hallelujah. Hallelujah. Turning your ear to wisdom and applying your heart to understanding, and if you call out for insight and cry aloud for understanding, and if you look for it as for silver and search for it as for hidden treasure, then you will understand the fear of the Lord and find the knowledge of God. For the Lord gives wisdom, and from his mouth come knowledge and understanding. He holds victory in store for the upright. He is a shield to those who walk is blameless. இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, What do we know from these verses? ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு இருக்கும்போது தேவனை அறியும் அறிவை நம்ம கண்டடைவோம். When we have the fear of the Lord, then we will understand and have the knowledge of God. எப்போ நம்ம கர்த்தரை அறிகிற அறிவை கண்டடைவோம்னா, When we will find the knowledge of God, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது. when we accept the word of God, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது when we accept the word of God, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். then we will know what the fear of the Lord is. அதன் மூலம் நமக்கு தெரியும் எப்படி தேவனை அறிகிற அறிவு நமக்கு வரும்னு சொல்லி வார்த்தையின் மூலம் கண்டுபிடிக்கலாம். Through the word of God, we will know how we will get the fear of the Lord. இதற்கு இன்னொரு உதாரணம், ஒரு வசனம் பார்க்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் Deuteronomy chapter number 11, 19 20வது வசனமோ verse number 19 and 20. வாசிக்கலாம். உபாகமம் 11 19 20. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள்
உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. Teach them to your children and talking about them when you sit at home and when you walk along the road, when you lie down and when you get up. Write them on the door frames of your houses and on your gates. பாருங்க, இந்த வசனங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஞாபகம் வருகிறதா? Are you remembering something when you read this verse? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது When we were child, அம்மா அப்பா நமக்கு வசனம் சொல்லாம சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. Once upon a time, without telling the verses, our parents will not give food to us. பட் இந்த நாட்கள்ல எப்படி இருக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். So let us think about how it is these days. Olden daysல அப்பா அம்மா படுக்கும்போது வசனம் அது மட்டும் இல்ல, தேவனுடைய பைபிள்ல இருந்து ஸ்டோரி சொல்லி தருவாங்க. So in olden days, parents used to teach the Bible stories when they go to bed. இப்போ நம்ம அப்படி பண்ணி கொண்டிருக்கிறோமா? Are we doing like that in these days? பண்ணனா ரொம்ப நல்லது. If we are doing it, is very good. அப்படி பண்ணலனா நம்ம இந்த நாள்ல ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாம். If you are not doing like this, let us think about it. ஏன்னா இந்த வார்த்தை நம்மகிட்ட இருந்தா மட்டும்தான் தேவனை அறிகிற அறிவு நமக்கு வரும் பிரியமானவர்களே. Only when we have the word of the God, then we will know the knowledge and fear of the Lord. இந்த வார்த்தை என்ன நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். We know what this word is. ஏன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் John chapter 1 1ஆம் வசனம் verse number 1 says, ஆதியிலே வார்த்தை இருந்தது, in the beginning there was word, அந்த வார்த்தையிலே தேவன், அந்த வார்த்தையிலே அதுதான் தேவன், அந்த வார்த்தை தான் தேவன் சொல்லி நம்ம படிக்கிறோம். We read that the word was with God and the word was God. அந்த வார்த்தை தான் மாம்சமானார்னு பார்க்கிறோம். And we see that the word became flesh. அந்த வார்த்தை தான் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார்னு So பார்க்கிறோம். that word has came to us in truth and grace in the midst of us. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. Life was within that word. அந்த வார்த்தை தான் மனுஷருக்கு ஒளி. So that word is the light to the world. So அந்த வார்த்தை இருக்கும்போது when we have that word, கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்னா தவறுகள் செய்வதற்கு யோசிப்போம். ஏன்னா வார்த்தை நம்ம கூடவே இருக்கு. Because the word is with us, then we will think about doing the mistakes. உதாரணம் சொல்ல போனா நம்ம அப்பா, நம்ம பிள்ளைங்க, சிறு பிள்ளை தப்பு செய்யும்போது அப்பா என்ன சொல்லுவீங்க? So when we do mistakes, what the father will do? தப்பு செய்யாதப்பா, இது தப்பு, நீ இப்படி போனா ரோட்ல நீ போறா, அங்க இருந்து கார் வருதுன்னு சொல்லுவோம்ல. So we will point out the mistake and tell them you are going in the wrong route. இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது இயேசுப்பாவுடைய அந்த வார்த்தை நம்ம காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்கும். So when these words are with us, and the voice of the Christ will be always be heard to our நீ ears. வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிராதப்பா. So do not go left or right. இதான் வழின்னு சொல்லி ஒரு சத்தம் நமக்கு கேட்டுட்டே இருக்கும். So this is the way the Lord will speak to us. அப்ப இயேசு நம்ம கூடவே இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். So then we can understand Lord Jesus Christ is with us always. பழைய ஏற்பாட்டு பக்தர்களை பாத்தீங்கன்னா, when we look at the Old Testament people, Abraham தேவனோடு முகமுகமாக பேசிட்டு இருந்தாரு. He spoke to Lord face to face. அதே மாதிரி மோசே தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார். Moses also spoke to Lord face to face. யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். Lord was with Joseph. ஏன்னா அவங்க ஆண்டவரோடு பேசிக்கொண்டே தான் இருந்தாங்க. Because they were speaking to the Lord always. தவறு செய்ய முடியல யோசேப்பால. They were unable to do mistakes. அதே போல தாவீது, likewise David, ஒரே ஒரு இடத்துல அவர் தவறு செய்தார். அதற்காக சங்கீதம் 51ல மிக அழகாக ஆண்டவரோடு மன்னிப்பு கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். So we can see that he made mistake in one place and he repented for that. மற்ற இடத்துல எல்லாம், in all other places, தாவீது எங்கெல்லாம் போனாரோ, wherever David went, அங்க எல்லாம் அவருக்கு வெற்றி, he was victorious. எங்குமே அவருக்கு தோல்வி இல்லைன்னு வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. So Bible says there was no failure in David's life. அவரோடு கூட வார்த்தை இருந்தது. Because word was with David. தேவன் அவரோடு கூட இருந்தார். Lord was with David. அவருக்கு எங்கேயுமே தோல்வி இல்லைன்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். Bible says that there was no failure in David's life. ஆண்டவர் சொன்னார் என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. So Lord said he was very close to my heart. காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason? இயேசு யார் என்பதை அவர் புரிந்து கொண்டிருந்தாங்க. He understood who Jesus Christ is. இயேசு பற்றி தெரிந்ததனால, கூடவே இருக்கிற ராஜாதி ராஜா இருக்கிறதனால எனக்கு எப்பவுமே வெற்றின்னு சொல்லி இந்த வார்த்தையின் மூலம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். So through this word he understood that because the King of Kings is with us, there was always victory. பிரியமானவர்களே, beloved, अनेक நேரங்கள்ல many times இந்த வார்த்தையில் நம்ம தேவனை அறிகிற அறிவை கண்டடையாததனால, because without the word and we don't know the knowledge of சில Lord, பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது, when we face the problems and struggles, ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டு விட்டீரா? Oh Lord, have you forsaken me? நீங்க ஏன் கூட இல்லையா ஆண்டவரே? Are you not with me, Lord? அப்படி நம்ம அழுகிறோம் இல்லையா? We start crying to the Lord. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். But just think about it. இந்த வார்த்தை நம்மோடு கூட இருக்கும்போது, when the word is with us, நிச்சயமா நமக்கு தோல்வி இல்லை பிரியமானவர்களே. definitely there is no failure for us. ஒருவேளை போராட்டங்கள் வரலாம், we might face struggles, உபத்திரவங்கள் வரலாம், we might
might face problems ஏன்னா இந்த வார்த்தை பவுலோடு கூட இருந்தது. because the word was with இந்த Paul. பவுல் 14 புத்தகங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். Paul has written 14 books. மொத்தம் 66 புத்தகங்கள் வேதத்துல அடங்கி இருக்கிறது. There are 66 books in Bible. பழைய ஏற்பாட்டுல 39, in Old Testament 39 books, புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள், 27 in New Testament. இதுல 14 புத்தகங்களை பவுலடிகளார் எழுதி இருக்கிறார்கள். Paul himself alone wrote 14 அவர் books. தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்திருந்தார் He has பிரியமானவர்களே. grown with the knowledge of the Lord. அதனால அவரால் இருக்க முடியல. So he is unable to இந்த control வார்த்தை himself. அவரை நெருக்கி ஏவினதுனால So because the word pressed அந்த him, வார்த்தையின்படி முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றார். so because of that word he stood ஆனால் until the end. அப்போஸ்தலருக்குள்ளே ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பாராட்டுற அளவுல ஒரு அப்போஸ்தலனாக அவர் கடைசி வரை தேவனுக்காக இருந்தார் என்று நமக்கு நல்லா தெரியும் He was the பிரியமானவர்களே. greatest apostle until the end when he existed. அப்போ இந்த நாட்கள்ல தேவன் நம்மோடு உணர்த்துகிறது என்னன்னா, What is the Lord speaking to us now? எபிரேயர் 4:12 எல்லாருக்கும் தெரியும். Hebrews 4:12 we all know. என்ன சொல்லியிருக்கு? தேவனுடைய வார்த்தையானது, What does it say? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது அப்படின்னு சொல்லி இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு For the word of God is living and active. அப்படி படிங்களா? தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. For the word of God is living and active, sharper than any double-edged sword. It penetrates even to dividing soul and spirit, joints and marrow. It judges the thoughts and attitudes of the heart. அப்போ இந்த வார்த்தை பாருங்க, பவர் இருக்கு, உயிர் இருக்கு. சோ அந்த வார்த்தை தான் இயேசு. Word, Lord Jesus Christ is the word and is living and active. அநேக நேரத்துல நம்ம நினைப்போம், இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்டா நான் கேக்குறேன் நம்ம உயிர் எதுல இருக்குன்னு, நீங்க அழகா சொல்லுவீங்க பிளட்ல நம்முடைய உயிர் இருக்கு. If I ask you where is your life, you will say that in blood we have the life. இப்போ நம்ம ரத்தம் உடம்புல இல்லைன்னா நமக்கு என்னது அடுத்தது? நம்ம டெத் தான், அப்படிதானே? If we don't have the blood in us, then we will die. அப்போ வார்த்தை இல்லாவிட்டால், தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? So without the word of God, how are we living? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை இல்லாததுனால, இயேசுனா யாருன்னு தெரியாததுனால, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எப்படி வாழ்கிறோனே தெரியாதபடி துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. So without the word of God, without knowing who Christ is, we are living a bad life in our life. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? நிறைய இடங்கள்ல ஆராதனை நடக்கும், வர்ஷிப் நடக்கும், யாருக்காக? இயேசுவுக்காக. ஆனா அவங்களுக்கே தெரியாது யாருக்காக வர்ஷிப் பண்றோம்னு. So many places worship will happen, that worship is meant for Jesus Christ, but they do not know who Jesus Christ is. அநேகர் ஊழியம் செய்வாங்க, ஆனா யாருக்காக ஊழியம் செய்றோம்னு தெரியாது, அங்க சண்டை. So many people will do ministry for the Lord, but they fight each other. They do not know for whom they are working. நிறைய சர்ச்சஸ்ல பார்த்தாச்சுன்னா அந்த மூப்பர்களுக்குள்ளே போட்டிகள். There is competition between the elders in the church. ஆக்சுவலா இயேசுவுக்காக தான் நம்ம செய்றோம். We are doing for Jesus ஆனா Christ. இயேசுடைய வார்த்தை தெரியாததனால, Because we do not know the word of Lord தேவனை Jesus. அறிவு இல்லாததனால, Without the knowledge of the Lord, அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயமே இல்லாததனால, without the fear of the Lord, அவங்க மாம்சத்தின் கிரியையில விழுந்துட்டாங்க. they are fallen for the fleshly works. அதனால இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு இயேசுனா யாருன்னு தெரியாமலே நாங்க ஆராதிக்கிறோம்ன்றாங்க, ஜெபிக்கிறோம்ன்றாங்க, வசனம் சொல்றாங்க, ஊழியம் செய்றாங்க, ஆனா இயேசு விரும்புகிறதை செய்ய முடியல. So without knowing who the Lord Jesus Christ is, they are just worshiping and meditating all without knowing the Lord. ஏன்னா 1 கொரிந்தியர் 13 ஃபுல்லா அன்பை பற்றியே சொல்லிட்டாரு. So in 1 Corinthians chapter 13, Lord talked about love. ஏன்னா நம்முடைய வேதாகமத்தின் முழு மைய பகுதியில ஒரு வசனம் என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்க John 3:16. So John 3:16 is a mid verse in the Bible. யோவான் 3:16. யார்ட்ட கேட்டாலும் சொல்லிடுவோம், அந்த வசனம் நம்ம ரெடியா சொல்றதுக்கு ரெடியா இருப்போம். John 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his one and only son, that whoever believes in him shall not perish but have eternal life. அப்போ பாருங்க, நம்ம மேல எவ்வளவு லவ் இயேசுவே நமக்கு கொடுத்தார்ல.
So Father God gave Jesus Christ to us. அந்த இயேசுவை நம்ம எப்படி லவ் பண்றோம்? How are we loving back Lord Jesus நம்ம Christ? கூடவே தானே இருக்காங்க. He is with us. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, I will not leave you. உன்னை கைவிடுவதும் இல்லை, I will not forsake you. பலங்கொண்டு திடமனதா இருன்னு Be சொன்னாரே. strong and courageous, நான் he said. உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரே. Lord said, I am with you. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரே. Lord said, I help you. இன்னைக்கு அந்த வார்த்தையை நினைச்சு ஏசப்பான்னு சொல்லி அவருடைய பாதத்தை முத்தம் இடுகிறோமா? Are we kissing the feet of the Lord, thinking அவர் about நம்ம this கூடவே word? தானே இருக்கிறாரு. Lord is with us. இன்னைக்கு நிறைய சபைகள்ல இயேசுவை மறந்துட்டாங்க. In many churches, நடக்குது. so in many churches they forgot Lord Jesus Christ, but everything else is happening. பிரியமானவர்களே, Beloved, இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். Lord is speaking to us even now. ஒருவேளை இதை எங்கேயாவது இருந்து கேட்கிறவங்க, இந்த லைவ்ல இதை கேட்கிறவங்களுக்கும் தேவன் இந்த நேரத்தில் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, So even those who are watching online, Lord is talking to you. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Lord is with us. நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. The word of the Lord is what we want. வார்த்தை மிக மிக முக்கியம். Word of the Lord is very important. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது Next we see, ஏன்னா நமக்கு மார்க் 1:35 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். so Mark 1:35 we all know. படிப்பீங்களா? மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து இயேசு அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்ப ஃபர்ஸ்ட்ல வார்த்தைன்னு பார்த்தோம். எப்படி தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவுல வளருவோம்னா இந்த வார்த்தை வேணும். அது இருந்தாதான் அவரை பற்றி ஒரு பயம் இருக்கும். ஏசையா கூட பயம் மீன்ஸ் என்றால் பயந்துட்டே இருக்க வேண்டியதில்லை. அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மகிட்ட பேசிட்டே இருப்பாங்க. நம்ம தப்பு செய்ய மாட்டோம். ஏசப்பா பேசுங்கப்பா, நான் நடந்து போறேன்ப்பா நம்ம சொல்லலாம். So when Lord Jesus Christ is with us, then he will keep on speaking to us so that we will not go in the wrong route. ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரோல் மாடல். So Lord Jesus Christ is a role model to us. வசனத்துல இருக்கு, நிறைய இடத்துல நம்ம படிக்கிறோம். We read in many verses. ஏசப்பா Lord Jesus, அவர் எல்லா அற்புதங்களை செய்யும் முன்பும் பின்பும் ராமுழுதும் தன்னுடைய சீஷர்களோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார் பார்க்கிறோம். So before and after performing miracles, we see that Lord Jesus Christ was in prayer with the disciples before and after. அவர் என்ன விரும்புறார்? நாம் அவரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். He is deciding that we need to speak to him. இயேசு கிட்ட நம்ம பேசினாதான் அப்பா நம்ம கூட இருக்கிறத நம்ம இன்னும் புரிந்து கொள்ள முடியும். அந்த அறிவு நமக்குள்ள இன்னும் வரும். தேவனை அறிகிற அறிவு பிரியமானவர்களே. Only when we speak to him every time, then we know about the Lord and we have the knowledge of him. சாலமோனின் உன்னத பாட்டுல ஒரு வசனம் இருக்கு. In Song of Songs we have this. 1வது அதிகாரம் chapter 1 6வது வசனம் படிக்கலாம். verse number 6. 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதியுங்கள், வெயில் என் மேல் பட்டது. பிரியமானவர்களே, ஒரு நாள் நம்ம ஒரு வெயில்ல இருந்தோம். So do not stare at me because I am dark. Once upon a time we were in sun. நம்ம கருப்பா இருக்கிறோம்னு சொல்லி, அதாவது நம்ம வெயில்னா ஒரு நாள்ல நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம பாவிகளா இருந்தோம். So at some point of time we were sinners. மல்கியா வரைக்கும் உள்ள பகுதியில நமக்கு தெரியும் நம்ம நியாய பிரமாணத்துக்கு அடிமையா இருந்தோம். So we were slaves for the law. ஆனா காலம் நிறைவேறின போதுன்னு கலாத்தியர்ல படிக்கிறோம். As we read in Galatians, when time was fulfilled, இயேசு கிறிஸ்துவ தேவன் அந்த ஸ்திரீயிடத்தில் கொடுத்தார்னு சொல்லி கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல தெளிவாக பார்க்கிறோம். So we read that Lord Jesus Christ was given to the woman. அவர் சொன்னார், இனி நீ அடிமை இல்லன்னாரு. So you're not slave anymore. So ஒரு நாள் நம்ம மேல வெயில் பட்டுச்சு. One day there was sun upon us. ஆனா நம்ம அடுத்தது பார்க்கிறோம். அடுத்த வசனம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். My dove in the clefts of the rock, in the hiding places on the mountainside, show me your face, let me hear your voice, for your voice is sweet and your face is lovely. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, ஏசாயால பாத்தீங்கன்னா, when we read in Isaiah 43, Isaiah chapter number 43, 4வது வசனம் படிங்களா. verse number 4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். படிங்க. நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். Since you are precious and honored in my sight, and because I love you, I will give men in exchange for you and your people in exchange for your life. You are so precious. அதாவது என் பார்வைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. You are very precious and beautiful in my eyes. நானும் உன்னை சிநேகித்தேன். I loved you. என்ன ஒரு ஹாப்பி இல்ல. நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட பேசுமான்றார்.
So Lord loves us so much and he wants us to speak to him. தேவனை அறிகிற அறிவுல வளரணும்னா கண்மலையில வந்துட்டோம்ல, இயேசுதான் வந்துட்டார்ல. If Jesus Christ has come, ரோமர் 8ல படிக்கிறோம், அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஒரு புத்திர சுவிகாரத்தை தந்துட்டார்ல. he has given us the authority to call him as அவர் Abba சொல்றாரு, Father. நீ அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறன்னா, So as you call me Abba Father, நான் உனக்கு ஒரு சுதந்திரத்தை தந்தேன், என்னுடைய உடன் சுதந்திரன் அப்படின்றாரு. so he says that I have given you my authority to you. அப்ப நமக்கு எல்லா அதிகாரத்தையும் அவர் தந்து விட்டார். So he has given us all the authority. இயேசு எப்ப ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து நமக்காக இந்த பூமியில வந்து பரலோகத்துக்கு போய் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரோ, When Jesus Christ shed his blood, died and resurrected him into heaven and Holy Spirit is with அவர் us, எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துட்டார் he பிரியமானவர்களே. has given everything to us. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் துக்கப்படுறேனே, எத்தனையோ வருஷம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. So we think that we are worried and we are undergoing problems for so many years. நம்ம நினைக்கிறோம், என்னைக்கு ஆண்டவரே எனக்கு இதுல ஒரு விடுதலை கிடைக்கும், எனக்கு விடுதலை இல்லையா? We are thinking that when will I get the full freedom and deliverance, Lord? ஆனா ஏசாயா 53 எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நமக்கு எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலம் விடுதலை கிடைத்து விட்டது. So through the death of Lord Jesus Christ we have been delivered completely from everything. இப்ப கண்மலையாகிய கிறிஸ்து கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். So now we are with Lord Jesus அப்ப Christ. இயேசு கிட்ட நம்ம இருக்கிறோம். So we are with our இப்ப Father நம்ம கூட அவர் Christ. இருக்கிறாரு. He is with us. அதனால தான் இப்படி ஆராதிக்க முடியுது. That is why we are able அதனால to தான் நம்ம worship. எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். That is why we are here. அதனால தான் நம்ம இயேசுவின் கூப்பிடுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. That is why we call him ஆனா Lord எத்தனை பேருக்கு Jesus. இந்த பாக்கியம் கிடைக்கல? So many people have not received this, but we have received. யோவான் 15:16ல chosen by God நம்ம சொல்லி இருக்காரு. John 15:16 said, I am the Lord, he said. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னாரு. You did not choose me. நான் உங்களை சூஸ் பண்ணேன்னு சொன்னாரு. He says, I have chosen you. கண்மலையில கொண்டு வந்துட்டாரு. So he has come இப்போ for us. சொல்றாரு, என்னோட பேசு மகளே மகனே, உன் சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்றாரு. So now he says, you speak to me, I want to listen to your voice. ஆனா அதே உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துல என்ன நடந்து தெரியுமா? அதுதான் இன்று சபைகளிலும் வீடுகளிலும் திருச்சபைகளிலும் நடந்துட்டு இருக்கு பிரியமானவர்களே. In Song of Songs chapter 5 we see that is what is happening. வசனத்தை படிக்கலாம். Verse number 2. நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே என் பிரியமே, என் சகோதரியே என் பிரியமே, என் புறாவே என் உத்தமியே, என் புறாவே என் உத்தமியே, கதவை திற, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலை பனியினாலும், என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். நனைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக சபைகளும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களும் என்ன சொல்றாங்க? இப்ப எனக்கு டைம் இல்ல ஆண்டவரே. So now they say that I don't have time now, Lord. நீங்க இப்ப என்கிட்ட பேசுன்னு சொல்றீங்க. You are saying that you speak to me now. இப்ப அந்த பையன்ட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்றீங்க. So you are telling that go and share the இப்ப gospel. எனக்கு டைம் இல்லப்பா. I don't have time now. அடுத்த வசனத்தை பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கும். இதுதாங்க இன்னைக்கு சபைகளிலும் குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் சமுதாயத்திலும் காணப்படுகிறது. So this is what is happening in the churches and in the society. பாருங்க, 3ஆம் வசனம் படிக்கலாம். என் வஸ்திரத்தை கழற்றி என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று. நான் எப்படி திரும்பவும் அழுக்காக்குவேன். அநேகருடைய நிலைமை இப்பெல்லாம் முடியாத ஆண்டவரே, நான் படிச்சிட்டு இருக்கேன், இப்பெல்லாம் முடியாத ஆண்டவர், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் ஒர்க்ல. So I am unable to do things now, Lord, because I am busy with my work and study. நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். Many people are telling like this. ஒரு நாள் தெரியுமா, But you know, one day 1989 or 90 எனக்கு ஞாபகம் இல்ல, around 1980s ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல ஐ வாஸ் வர்க்கிங், நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். I was working in a private ஆனா hospital. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை, நீ எனக்காக ஏதாவது செய்ய மாட்டியா? நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு டைம் இல்ல. So Lord spoke to me through this words. Then I said, I don't have time. I can't do anything. I have no, நான் எப்பவுமே பிஸியா தானே இருக்கேன் I அப்படின்னு. always busy. ஆனா ஆண்டவர் உணர்த்தினாரு, இப்ப அந்த பொண்ணு ஜோ பண்ணிட்டு இருக்கா, கூட போய் ஜோ பண்ணுன்னு உணர்த்தினாரு. So Lord told me to pray along with the other person. அந்த டைம்ல ரெஸ்ட் கிடையாது. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். So I was working in a private hospital. There is no rest. ஆனா ஒண்ணு தான் செய்தேன். ஆண்டவர் சொன்னதை உடனே கீழ்ப்படிஞ்சு சரிப்பான்னு போய் ஜெபம் பண்ண போனேன். So I just went and started to pray, obeying to the Lord. என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened? ஒரு ஷார்ட் பீரியட்ல, within a short period of time, எல்லாரும் டங்ஸ்ல பேசி ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்காங்க. So they started to speak in tongues and started to prophesy. எனக்கு நம்ப முடியல. I was unable to believe. எனக்கு அந்த gift எல்லாம் அப்போது இல்ல. I did not had that gift at that அந்த time. பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், I asked the children, எப்படி நீங்க பேசுறீங்க? how are you speaking? அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, They said, ஏன்கா why? நீங்க என்னைக்கு வந்து இத ஸ்டார்ட் பண்ணீங்களோ, when you started this, அன்று முதல் பேசிக் கொண்டிருக்கிறோம். from that day onwards we were speaking. அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், Then I asked Lord, அப்ப எனக்கு அப்படினா for me I asked. within a short period கொடுத்தாரு. Within very soon he gave me, but no rest, no leave, nothing.
no, without no rest and no leave. ஆனா தேவன் பயன்படுத்தினார். But Lord used me. பெருமைக்கா நான் சொல்லல. I'm not telling this for ஆனா நிறைய pride. பேர் இன்னைக்கு அப்படி சொல்றோம். நானும் சொன்னேன். So I also told for pride. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஒரு ஜெபம் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 30-32 வருஷங்களுக்கு மேல ஆகிவிட்டது. So more than 30 years it is now. அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு பெரிய ரிவைவல். So there is a great revival. இந்த வரைக்கும் அநேகர் அங்க ஜெபித்து கொண்டே இருக்காங்க. So many people are still praying and praying. நான் 3 வருஷத்துக்குள்ள அந்த இடத்தை விட்டு நான் வந்துட்டேன். I came out after 3 years. பிரியமானவர்களே, beloved, நம்ம எல்லாரையும் குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. So Lord has a purpose for each and every one of us. Lord is speaking to us. தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்காங்க. Still in the word of Lord. தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்றது மட்டும் இல்லாம, not only telling that we have to do something for the Lord. தேவனை அறிந்த உடனே, as soon as we know the Lord, தேவனுக்காக for the Lord, எழும்பி பிரகாசிக்கறாங்க. rise and shine for the Lord. தேவனுடைய வார்த்தையை அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. They are sharing the word of the Lord. தேவனுடைய ஊழியர்களா மாறி இருக்காங்க. They have charged the ministers of God. தீர்க்கதரிசிகளாகவும் வந்திருக்காங்க. There are so many prophets raised. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் all, each and every one of you தேவனுடைய here, பார்வைக்கு மிக மிக முக்கியமானவர்கள். in the eyes of the Lord you are important. எல்லாம் கொஞ்சம் கைதட்டி ஆண்டவரை ஆராதிக்கலாமே. எவ்வளவு நல்லவர்களா, எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். Lord is loving each and every one of us. ஆனா அந்த உன்னத பாட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை படிக்கலாம். So let us read again from Song of Songs. அவங்க 5ஆம் வசனத்துல இருக்கு, நேசருக்கு கதவை திறக்க போனாங்க. எப்ப தெரியுமா போனாங்க? Do you know when they went to open the door? நேசர் போன பிறகு போனாங்க. After the lover went away, they went to open the door. அநேக நேரங்கள்ல தேவன் நிறைய ஓபன் நமக்கு தருவாரு, டோரை வழி திறந்து தருவாரு. So many times Lord used to open the door for அவரை us. அறிகிற அறிவில வளர்றதுக்கு கிருபைகளை கொடுப்பாரு. He will give the grace to know அவர் him. கொடுக்கிற போது அதை பயன்படுத்தலாம். நிச்சயமா அடுத்தது அவர் உடனடியா அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா விரட்டி விட்டுட்டாம. So he was with us, but they just left them. இப்போ 6ஆம் வசனத்துல, in verse number 6, 6ஆம் வசனம் படிக்கலாம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, என் நேசரோ இல்லை போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால், அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று, என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு, அவரை தேடினேன், அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை, அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் விரட்டி விட்டுட்டாங்க. ஆனா அவர் வெயிட்டிங் தான். கதவை அதான் சொன்னார், இதோ வாசற்படியிலிருந்து கதவை ஏன் தட்டணும்? அவர் தான் நமக்குள்ள வாசம் பண்றாரு. நம்ம தான் அவரை அடிக்கடி சீஷர்கள் சொன்னாங்களா, அந்த படகுல போயிட்டு இருந்தாங்க. The Lord was with us and he is always knocking the door, and he said the disciples once upon a time. அவங்க படகுல போயிட்டு இருக்கும்போது இயேசு எங்க இருந்தாரு? அந்த புயல் வந்தபோது. When they traveling in the boat, where was Jesus Christ? அவங்க சொன்னாங்க, என்ன ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி. Are you not worried about us? இன்னைக்கு அதே மாதிரி தான் அநேகர் நம்முடைய வாழ்க்கையில இயேசுக்கு இன்னொரு இடத்தை கொடுத்துட்டு அவர் விரும்புகிறத அவரை அறிந்து கொள்வதற்கு அவர் நம்மளை பயன்படுத்த விரும்புவார். So Lord desires to use us and know him, ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. but we are not giving space for that. அது முடிஞ்ச பிறகு நிறைய பிரச்சனைகள் வந்த பிறகு, after that season and when we face problems, அப்புறம் ஆண்டவரே நீங்க போயிட்டீங்களா? oh Lord, have you already gone away? Have you forsaken me? நிறைய பேர் இயேசுவை மறந்து கூட போயிட்டாங்க. So many people have already forgotten Jesus. நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. Many people will testify. அவங்க சொல்லுவாங்க, நாங்க இயேசு எங்க கூட தான் இருந்தாரு, Lord Jesus was with us, என் கூட இருக்காருன்னு தான் நினைச்சேன், I thought he was with us, ஆனா எனக்கு இந்த கஷ்டம் வந்தபோது அவரை காணலன்னு ஆண்டவர் மேல பழிய போட்டுருவாங்க. So when I face the problems, I did not find him, he will complain about it. நம்ம தான் அவரை துரத்தி விடுறோம். But the reason is we are throwing him away. அவனுடைய வசனம் இருக்கு, நித்தம் என் கதவு நிலையருகே காத்திருந்து. So Lord, word of soul, I was waiting on the door every time. எனக்கு வாசல் அருகே விழித்திருந்து, I was awake in the door. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed are the man who listens to my word. அப்ப என்ன அர்த்தம் அப்படினா, what does that word mean? என்னைக்கே ஒரு நாள் பாஸ்டர் போன வாரம் பிரசங்கம் பண்ணிட்டாங்க, வசனத்தை கேட்டுட்டோம். So pastor preached last week and we heard the word. இன்னைக்கு தான் வசனத்தை கேட்க வந்திருக்கோம்னா, so if we are here to listen to the word again here now today, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? how can we know Lord Jesus Christ who is in with us? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தைக்காக அப்பாட்ட பேசுகிறதுலயும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுலயும் நம்ம தரித்திருக்க அப்பா விரும்புறாங்க. So Lord desires that we sit in his feet every single day and read his word. இதே பகுதியில 7ஆம் வசனத்துல என்ன நடந்துனா, இப்ப வெளியில ஓடுறாங்க. So now they are running outside. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிட்டாங்க. They were stuck in some place. அவங்களுக்கு இருந்த ரட்சிப்பையும் எடுத்துட்டாங்க. They have lost the salvation. வஸ்திரம் போயிட்டு. The clothes are lost. ஒரு பாஸ்டர் அன்னைக்கு அழகா சாட்சி சொன்னாங்க. A pastor told a testimony. என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரை அறிந்துட்டாங்க. They know the Lord. அவங்க அன்றைக்கு ஊழியர் ஆகல. At that time he wasn't a minister. ஆனா யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க. So somebody called, come to our church. உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு? How much money you have? அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு அப்படினு சொன்னாங்க. They said, I only have a house.
அதை கொடுங்க, வித்து எடுத்துக்கலாம்னாங்க. So they said, give that house, we will sell it. வித்துட்டாங்க, They sold it. எடுத்துட்டாங்க. They lost it. ஆனா அந்த நபருக்கு கொடுக்கல. But they did not give to that person. மறுபடியும் அவர் வறுமையில ஆயிட்டாரு. Once again he went back to பட் poverty. என்ன நடந்துச்சுன்னா, What happened? அந்த ஊழியர் கர்த்தரை பிடிச்சதுனால, Because that minister hold on to the Lord, இன்னைக்கு பெரிய அளவுல தேவன் அந்த ஊழியரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். the Lord is using him mightily. ஆனா நிறைய பேர் ஃபர்ஸ்ட்ல அவருடைய வஸ்திரத்தை எடுத்ததா அவர் சாட்சி சொன்னாரு. So they said that many people took away his clothes in the beginning. அவர் தேடி வருகிற நேரம், அந்த கண்மலையில இருக்கிற நேரம் நம்ம அவரை விட்டுட்டு, The time when he comes to us, we are losing him. அப்புறம் அவருடைய அற்புதம் நடக்கல, அவர் என்ன விட்டுட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் மேலே பழிய போடுறது. And then we were complaining about the Lord. ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு? What does the Lord do? அந்த கெட்டகுமாரன் திரும்பி வந்தபோது அவர் எப்படி ரட்சித்தாரோ, When the prodigal son, when he came back, when எப்படி like he தகப்பன் அவன் saved, இருக்கிற நிலைமையில வரும்போது ஏற்றுக்கொண்டாரோ, like how the father accepted him as he அப்படியே was. நம்ம ஏற்றுக்கொண்டதுனால Because our father God accepted us அந்த as we கடைசி are. அதிகாரத்தை எடுங்க, நம்ம வாசிக்கலாம். 8வது அதிகாரம் Song of Songs chapter 8. 13ஆம் வசனம் படிங்க. ஏன்னா நம்ம ரட்சித்துட்டாரு, மறுபடியும் தேடி வந்து அவர் இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரிச்சிட்டாரு. So once again he came in search of us and washed us with his blood. தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். நானும் அதை கேட்கட்டும். அவர் சொல்றாரு, Lord says, you who dwell in the gardens with friends and attendants, let me hear your voice. let me hear your voice. நானும் அதை கேட்கட்டும். ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல, நம்ம சத்தத்தை கேட்க அப்பா ரொம்ப விரும்புறாரு. So Lord is desiring to listen to our voice. அப்படி சத்தத்தை கேட்ட ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரம் வேதத்துல புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம். We can see a character who spoke to the Lord like that. இயேசுவை சுமந்த அந்த பாத்திரம் யாரு? Who is the vessel that carried Jesus Christ? மரியாள். மரியாள், Mary. எல்லாருக்கும் தெரியும் மதர் மேரிய பற்றி, அவங்களுடைய தியாகத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். We all know the sacrifice about Mary. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதத்துல அவங்கள நம்ம பார்க்கலாம். We can see her in the first miracle of Jesus Christ. அந்த முதல் அற்புதத்துல, in the first miracle, இயேசுவையும் அவங்க அம்மாவையும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க. Lord Jesus Christ and his mother was invited for the marriage. ஆனா அந்த மேரேஜ்ல என்ன நடந்துச்சு? What happened in the marriage? யோவான் 2ஆம் அதிகாரம், John chapter 2, 1-2 வசனம் படிங்களா. verse number 1 and 2. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு ஸ்திரீயே உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். When the wine was gone, Jesus' mother said to him, they have no more wine. Dear woman, why do you involve me? Jesus replied, my time has not yet come. பாருங்க, இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படினா, what are we seeing in this verse? திராட்சரசம் குறைபட்டு போச்சு. So the wine was gone down. இப்போ இயேசுக்கு தாய் போய் இயேசு கிட்ட சொல்றாங்க. Jesus' mother went to Jesus and said, அப்போ ஜீசஸ் சொன்ன வசனம், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. Dear woman, why do you involve me? My time has not yet come. இயேசுக்கு அம்மா தானே, Jesus Christ's mother, right? ரிமைண்ட் பண்ணி விடுறாரு, அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி விடுறாரு. So he is reminding his mother. எந்த வார்த்தைய? What word? இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அவங்க அம்மாக்கு ஒரு வார்த்தை கிடைச்சில்ல. When Jesus Christ was born, his mother got a word. லூக்கா 1ஆம் அதிகாரம், Luke chapter 1, 1ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம், verse number 28 in chapter 1. படிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். The angel went to her and said, greetings you who are highly favored, the Lord is with you. அடுத்தது 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அடுத்து 32ஆம் வசனம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்.
அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். இப்ப இந்த ஞாபகம் வருது தன்னுடைய மகனை குறித்து சொன்னது. So now he is remembered about what was told about her son. பாருங்க 37ஆம் வசனத்துல தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. 38ஆம் வசனத்துல அவங்க சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த வசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது, என்னுடைய மகன்தானே வார்த்தை. So she is remembering all the words of the Lord that was spoken to her. My son is the word. இப்போ என்ன சொன்னாங்க? Now what she said? 5ஆம் வசனம், verse number 5. யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். His mother said to the servants, do whatever he tells you. பாருங்க, இப்போ அவங்க நினைவு கூர்ந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுது. ஓஹோ, நம்முடைய மகன் தான் வார்த்தை. So my son is the word she remembered. உலகம் முழுவதையும் ரட்சிக்க வந்த மீட்பர். He is the redeemer who has come to the world. He is great. அவர் ராஜாதி ராஜா. He is the king of kings. அவர் தான் முழு உலகத்திற்கும் அப்பா. He is the father to the world. So என் மகன் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவிட்ட சொன்னா போதும். So it is enough to tell to Lord Jesus Christ. உடனே இயேசு அப்படி பார்த்து என்ன சொன்னாரு? Immediately what did Jesus say? 7ஆம் வசனம், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இன்றைக்கு மூன்றாவதாக தேவன் அந்த வார்த்தையில சொல்றது என்ன? தண்ணீர் நிரப்புங்க தான் சொன்னாரு இல்ல? He said to fill the jars with water. நிரப்புங்கன்னு தான் சொன்னாரு. He said to fill it up. ஆனா நிறைய நிரப்புனாங்க. So they filled them to the brim. அப்ப தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு, knowing the Lord, நம்ம நிறைய நிரப்பும் போதும் நமக்கு வரும் பிரியமானவர்களே. So when we are filled to the brim, then we will have the knowledge of the Lord. எந்தெந்த காரியங்கள்ல நாம் நிரப்பப்படணுமோ, wherever we have to be filled to the brim. நமக்கு போதகர்கள் மூலம் ஒவ்வொரு வாரமும் வார்த்தைகள் தேவன் கொடுக்கிறாரு. So Lord is speaking to us through preachers every week. நம்ம வேதத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிறோம். We are learning the Bible every single day. நம்ம படிக்கிறோம், we read it. ஏன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே வேதத்தை தியானம் பண்ணி முறையிடுவேன் சொன்னாரு. So psalmist said that morning, afternoon and night I will meditate on the word of God. சங்கீதம் 1ல இருக்கு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கு. So Psalm says that blessed is the man who meditate on the word of God day and night. நம்ம வார்த்தைகளை தியானிக்கும் போதும், when we meditate the word of God, ஜெபிக்கும் போதும், when we pray, தேவனை அறிகிற அறிவு நமக்கு வரும். So we will have the knowledge of the Lord. இயேசு என் கூட தான் இருக்காங்க. Lord Jesus Christ is with me. அவருக்கு வலது கையில தீர்க்காயுசு இருக்கு. So he has full life in his right hand. அவருடைய இடது கையில செல்வம் கனம் பொருள் இருக்கு. We have the prosperity in his left hand. அதுல என்ன இருக்கு? புதையலை தேடுறது போல அப்பாவை தேடுன்னு சொன்னாங்கல்ல. So he says that we have to search the treasure. அநேக நேரத்துல புதையலை நம்மளே வச்சிக்கிட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். So many times we keep the treasure in our hands and we go out in search of it. அப்படி தேடுறதுனால நாம் நிரம்ப முடியல. So because we are searching like that, we are இவங்க நிறைய நிரப்பிட்டாங்க. So many people are filled. இப்ப அவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை பிரியமானவர். 8வது வசனம், verse number 8. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அடுத்த வசனத்துல இருக்கு, எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது பிரியமானவர்களே. அப்ப உங்களை பார்த்து கேட்பாங்க, நீங்க எப்படிங்க இவ்வளவு நிரம்பி இருக்கிறீங்க? So people will ask you, how are you filled to the brim like this? அப்பா நீங்க சொல்லுவீங்க, then you will say, இயேசுப்பா என் கூட தானே இருக்கிறாரு. Lord Jesus Christ is with me. அவர் அறிகிற அறிவை நான் இன்னும் தெரிந்து கொண்டதனால, because I know him, I have known him even more, என்னால் இப்படி நிரம்ப முடிந்தது. I was able to be filled up to the brim like this. என்னால் இப்படி நிரம்ப முடிந்ததுன்னு சொல்லும்போது, when we say that we are filled to the brim, அவங்க சொல்லுவாங்க, then they will say, உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் இப்படி இல்லையே. Your first life was not like this. முந்தின ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. So this wine is better than the previous wine. அப்படினு சொல்லி, then they will say like that. அதுல என்ன இருக்குன்னா, what does it say? அதுல இவ்விதமா அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 11வது வசனம் படிங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் 11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ நம்ம மூலம் தேவனுடைய மகிமை வெளிப்படும். So through us the glory of the Lord will be revealed. பந்தி விசாரிப்பு காரத்துல கொடுத்து நீங்க இப்ப கூடுங்க எல்லாருக்கும் பரிமாறுங்கன்னு.
So now he has set him to serve to everyone. இப்போ நம்ம நிரப்பப்படும் போது When we are filled, தேவன் நம்ம பயன்படுத்துறாரு. Lord will use us. பவுலடிகளாரால சும்மா இருக்க முடியல. So Paul was unable to அவர் control நிரப்பப்பட்டார். himself. He was filled. தேவனோடு இருந்தார். He was with the தேவ Lord. சத்தத்தை கேட்டார். He listened to the word of எந்த God. இடத்துல தேவனுடைய வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா Wherever you hear to the word of God, பைபிள் ஃபுல்லா பேசி முடிக்கும்போது பவுலுடைய அப்போஸ்தலருடைய வசனத்தை சொல்லி முடிப்பாங்க. so they will speak the word of Paul and then finish the sermon. ஏன்னா அது 14 புத்தகங்கள்லயும் In 14 books, எழுதி இருக்கிறாரு பவுல். he has written in 14 புதிய books. ஏற்பாடுல In New Testament, நீங்க பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட்ல மேக்ஸிமம் காரியங்களை இங்க கொண்டு வந்துருவாரு. so most of the things from Old Testament are mentioned in the 14 books of the New Testament. அதுல நிறைய காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பார். உபத்திரவங்களின் வழியா அவர் எப்படியெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்து சொன்னார்னு சொல்லி. So he would have revealed so many secrets to us how he shared the gospel. தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்பட்டதுன்னு சொல்லி கூட அவர் நமக்கு விளக்கி இருப்பார். He explained us how he revealed the நீங்க glory of the அப்போஸ்தலர் Lord. ஃபுல்லா படித்து பாக்கும்போது எப்படியாவது அவர் ஊழியம் செய்தான்னு சொல்லி இன்னும் அறிந்து கொள்ளலாம். So when you read Acts, you can understand how he is ministered. முதலாவது நம்ம பார்த்தோம், First we saw தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவுக்கு வார்த்தை தேவை. we need the word of the Lord to have the knowledge of the Lord. இரண்டாவது நம்ம பார்த்தோம், Second we saw தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளரணும். இயேசு ஏன் கூட தான் இருக்கிறார் என்று தெரியணும்னா if we need to know the Lord is with us and we have to grow in his knowledge, நம் தேவனோடு பேசணும். we have to speak to the Lord. இந்த பகுதியில முதல் அற்புதத்துல நம்ம பார்த்தோம், The first miracle we saw, இன்னும் நம்ம நிரப்பப்படணும். we have to be filled to the நிரப்பப்பட்ட brim. பின்பு எப்படி பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவருக்காக தேவனை அறிந்து செயல்பட்டாரோ, Like how Paul was used after he was filled, அப்படியாக நம்மையும் தேவன் செயல்படுத்த விரும்புகிறார் பிரியமானவர்களே. so Lord is desiring to use us as well like Paul. இயேசுப்பா நம்ம கூடவே தான் இருக்காங்க. Lord Jesus Christ is அவர் with நம்மை us. விட்டு போகல. He never என்ன left வேணுமோ us. அத உரிமையா நம்ம அப்பாட்ட எடுத்துக்கலாம். Whatever we want, we can take it அவர் from சொன்னாரு, him. நீ தான் அப்பா பிதாவின் கூப்பிடுற புத்திரசுவிக ஆவியை உனக்கு ஊட்டி இருக்கனேன்னு சொன்னாரு. So he says that I have poured you the Spirit to call me the Abba Father. அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். He is living within us. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us. நம்ம எங்க போனாலும் அவரை நம்ம பார்க்க முடியும். Wherever we go, we can see him. ஆனா அநேக நேரத்துல Many a times, இந்த மாதிரி தேவனை அறிகிற அறிவு நமக்கு இல்லாததுனால because we do not have the knowledge of the சீஷர்கள் Lord. அவங்கள பார்த்து என்ன ஆண்டவரே உங்களுக்கு எங்க மேல கவலை இல்லையான்னு கேட்டது மாதிரி, So disciples asked them, are you not worried about us? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கேட்டுட்டு So today also we ask இன்னும் like கவலை that. இல்லையும், Or are you not worried இன்னும் about us? வேதனையிலையும், Are you not இன்னும் thinking of- துன்பத்திலையும், in இன்னும் worries, போராட்டங்களிலும் இருந்து in கொண்டிருக்கிறார்கள். struggles? பிரியமானவர்களே, Beloved, இதே பவுல், the same Paul இதே நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் in 2 Corinthians 11வது அதிகாரம் chapter number 11, அதுல நீங்க 23வது வசனத்துல இருந்து from verse number 23. 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். In 23 to 28 we can see that. அதுல 27 விதமான கஷ்டங்கள் அவர் பட்டிருக்கிறாரு So பவுலடிகளார். there are 27 struggles that Paul faced. உபத்திரவம் வராம இருக்காது. So it is not that we will not face struggles. அந்த உபத்திரவங்களின் வழியா அவர் எப்படி சுவிசேஷம் சொன்னான்னு சொல்லி அப்போஸ்தலர் ஃபுல்லா நம்ம படிக்கலாம். So in the midst of the struggles, how he shared the gospel, we can read நம்ம that. ஒரே இடத்துல அப்படி இருந்துட்டு இருக்க முடியாது. We cannot stay in one place அவர் like தேவனை that. அறிந்த அறிவு வரும்போது When he received the knowledge of the ஆண்டவருக்காக Lord, ஏதாவது செய்யணும். they have to do something for the Lord. தேவனுக்காக அவுட்ரீச் போய் எப்படியாவது வசனத்தை சொல்லணும் So யாருக்காவது. somehow we have to share the word. அப்படினு சொல்லி ஒரு எண்ணம் நமக்கு வரும் பிரியமானவர்களே. When we will get that kind of a thought. ஏன்னா டிஎல் மூடி அவங்க டெய்லி ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லாம விட மாட்டாங்க. So they will not leave until they share இன்னும் gospel at அநேக least to தேவனுடைய one. பிள்ளைகள் என்னென்ன செய்திருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும். So we know what servants of God has அப்படினா done. இந்த பவுலடிகளார் சொல்றாரு, கடைசி வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:28. 2 கொரிந்தியர் 11:28. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அவர் செய்தது அவருக்கு பத்தல. So what he has completed is not enough for him. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, நான் லாஸ்ட் இயர் கர்த்தருடைய கிருபையினால அந்த இஸ்ரேல்ல அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல அந்த கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்க இடத்தை பார்க்கும்போது அதை நினைவு கூர்ந்தோம் பிரியமானவர்களே. முதல் அற்புதம் ஏசப்பா செய்தது அந்த இடத்துல செய்து அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் நம்ம எல்லாரும் இன்னும் எவ்வளவாக நிரப்பப்படணும், இன்னும் ஆண்டவருக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்கிறதை அது உண்மையாகவே அந்த இடத்துல எங்களுக்கு நினைப்பூட்டிட்டு பிரியமானவர்களே. So we saw the first miraculous place in Israel some time ago, and we remembered this incident. How much more we have to be filled to the brim in order to serve the Lord. ஏன்னா இதே 2 கொரிந்தியர் 12:10 படிப்பீங்களா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அடுத்த வசனம், அதே பகுதி, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி
வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை என் பாராட்டுவேன். பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அநேக நேரத்துல பலவீனம் வரும்போது ஏன் ஆண்டவரே நீங்க இப்படி அனுமதிச்சிட்டீங்கன்னு. So when we are weak, we ask the Lord, why did you allow this to me, Lord? ஆனா ஒண்ணு தெரியுமா, Do you know one thing? அந்த பலவீனத்தின் மூலம் நம்மள என்ன செய்றார் தெரியுமா, What does he do through that weakness? வல்லமை நம்மேல் தங்குகிறது. His power will come upon நம்மோடு us. கூட இருக்கிற அந்த வல்லமை மூலம் நம்ம அறிந்து கொள்ள So முடிகிறது. we can know that he is with us through his power. ஆனா அடிக்கடி நம்ம கேட்போம், ஏன் ஆண்டவரே இந்த பலவீனத்தை அனுப்புனீங்க, So we ask, Lord, why did you allow this weakness to me? ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு அனுப்புனீங்கன்னு Why சொல்லி did you allow this problem to அநேக me? நேரங்கள நம்ம கேக்குறோம் Many ஆண்டவரே. times we ask this. ஆனா அடுத்த வசனத்துல படிச்சு பாருங்க. Next verse we read. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே அந்தபடி நான் பலவீனமா இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். That is why for Christ's sake I delight in weaknesses and in insults, in hardships, in persecutions, in difficulties. For when I am weak, then I am strong. பாருங்க, எவ்வளவு உபத்திரவம் எவ்வளவு துன்பத்தின் வழியா கடந்து போனவர் அத பெருமையா பிரியப்படுறேன்றாரு. So he desires in the hardships and the persecutions and in difficulties. ஏன்னா இன்னும் தேவனை அறிகிற அறிவுல உபத்திரவங்கள் மூலமா நம்ம அறிந்து கொள்வோம். So through the hardships and persecutions we will know more on the Lord. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. So it is so joyful to hear அநேக this. நேரங்களில் ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை தந்தீங்கன்னு நம்ம கேட்டுருவோம். So many times we ask, why did you allow this hardship, Lord? ஆனா அந்த உபத்திரவம் முடிந்த போது, அப்பா இப்பதான்ப்பா இயேசுவே நீங்க என் கூட இருக்கிறது நல்லாவே தெரியுதுப்பா. So after the problem we will say that, oh Lord, I realize that you are with me. நான் கண்டிப்பா உங்களை பத்தி நான் எல்லாத்தையும் சொல்லுவேன்ப்பா. Definitely I will tell to everyone about you. அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வருது. Then we will get that thought. ஏன்னா இந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா அந்த முதல் 23ஆம் வசனத்துலலாம் 23 24 அவர் சொல்ல, நான் அடிக்கப்பட்டேன் யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம். எவ்வளவு கஷ்டம். So see how much struggles Paul has went through because of all the beatings that he received. பிரியமானவர்களே, Beloved, நம்ம எல்லாம் இத கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். we are all listening to the word. இந்த வசனம் எல்லாம் அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். All these verses we would have listened. அடிக்கடி இந்த வார்த்தையில நம்ம சிந்திச்சிருப்போம். We would have thought about these words. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். But Lord is speaking to us today. இயேசுதான் எல்லாமே. Lord Jesus Christ is இயேசு இல்லாம everything. நம்மளால ஒண்ணும் செய்யவே Without முடியாது. Jesus we cannot do anything. இயேசுனால தான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். So with Jesus we are living. நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறது Our அவர்தான். families are blessed by நம்மோடு him. கூட இருக்கிறது அவர்தான். He is the one who is with ஏன்னா us. அவரை எப்படி வேணாலும் நம்ம கூப்பிடலாம். We can call him in any way. அப்பவே சங்கீதம் 91 எழுதுனது யாரான்னு சொல்லுவீங்களா? சங்கீதம் 91 எழுதுனது யாரு? Who wrote Psalm 91? யாரா சொல்லுவீங்களா பார்க்காம? கரெக்டா சொன்னாங்க. மோசேயினுடைய ஜெபம் 90ல ஆரம்பிக்குது. 91 அவர்தான் எழுதினாரு. So Moses wrote Psalms 90 and 91. அப்பவே இயேசுவை பற்றி எழுதிட்டார் பாத்தீங்களா? He wrote about Lord Jesus Christ at that முதல் time. வசனம் சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பாருங்க, அப்ப உன்னதமானவர் யாரு? Who is this almighty God? நம்ம செல்ல இயேசப்பா. Jesus Christ is the most high. நம்ம அவருடைய பாதத்தை முத்தமிடணும். We have to kiss his feet. வானம் அவருக்கு சிங்காசனம். So skies are his throne. பூமி அவருடைய பாதப்படி. World is the feet for நம்ம him. சபையில நிறைய யூத் இருக்காங்க. There are so many youths in the இந்த church. யூத் எல்லாரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் பிரியமானவர்களே. Lord is deciding to use all இந்த the இங்கிலாந்து youths. குறித்த ஒரு பாரத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. Lord has given the burden about nowadays England. நாங்க வந்து இந்த Zoom மீட்டிங்ல இங்கிலாந்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். So these days we are praying for England. இங்க வந்ததுல இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, வேல்ஸ் எவ்வளவு எழுப்புதல்ல இருந்துச்சோ இன்னைக்கு அது அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்லி அழுது வேல்ஸ்ல ஜெபிக்கிற ஒரு குழுவை ஆண்டவர் காண்பித்தாரு. So Lord showed me a group of people who are praying for Wales, which is totally in opposite direction when where it was. இங்க நிறைய யூத் இருக்கீங்க. There are youths here. நிறைய girls boys இருக்கீங்க. There are so many girls and boys. தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புறாரு. Lord is deciding உங்க to use காலேஜ்ல you. உங்களை பயன்படுத்த விரும்புறாரு. Lord is deciding to use you. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை பயன்படுத்த விரும்புறாரு. Wherever you are, Lord is உங்க deciding வீட்ல to தேவன் use you. பயன்படுத்த விரும்புறாரு. Lord is deciding இந்த to use you. சர்ச்சில உங்களை பயன்படுத்த விரும்புறாரு பிரியமானவர்களே. ஏன்னா நீங்க பலவான் கையில அம்புக்கு ஒப்பா இருக்கீங்க. You are the arrows in the strong உங்க மூலம் man. இந்த இங்கிலாந்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். Through you, Lord can bring great revival in this country. Hallelujah. Hallelujah. பிரைசன் வீட்டு பக்கம் உள்ள ஒரு சர்ச்சுக்கு ஒரு நாள் போக வாய்ப்பு தேவன் கொடுத்தார். So Lord gave me an opportunity to go to a church near Praisen's அந்த house. சர்ச் பாஸ்டர் சொன்னாங்க, The pastor said, நாங்க ரொம்ப உரியா இருக்கோம் எங்க தேசத்தை குறித்து. so we are worried about our country. அவர் சொன்னார், எங்க சர்ச்ல யூத் வராங்க. Even in our church youths are coming. பட் மற்ற சர்ச்ல வரலங்க. In other churches they are not coming. எங்களுக்காக ஜெபிப்பீங்களா? Can you please pray for us? இந்தியாவை பார்த்து கேக்குறாங்க. They are asking India. ஆனா
அவர்கள் இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷம் சொன்னாங்க. They came and shared gospel in அதனால India. நம்ம இந்தியால நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. Through that many are saved in இன்னைக்கு India. இந்தியால இருந்து நம்ம இங்க நிறைய பேர் வச்சிருக்காரு ஏசப்பா. The Lord Jesus Christ is நம்ம கிட்ட தான் கணக்கு கேட்பாங்க. So Lord is going to ask முக்கியமாக us. இப்ப உள்ள ஒவ்வொரு யூத்கிட்டயும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். So Lord will ask every youth கண்டிப்பா here. யூத் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். So Lord is desiring to இதை use you. கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு யூத்தையும் இந்த இங்கிலாந்துல தேவன் இன்னும் பயன்படுத்த போறார் So பிரியமானவர்களே. Lord is going to use you mightily even கண்டிப்பா more உங்க here. மூலம் ஒரு பெரிய திரள் இங்க வரப்போகுது. So many people are going to come உங்க to you. திருச்சபையின் எல்லைகள் விரிவடைய போகுது. Your boundaries are உங்க going to திருச்சபை expand. பாருங்க இன்னும் வளர போகுது. Your church is going to நீங்க expand. நிறைய சர்ச்சஸ் உங்க மூலம் தேவன் உருவாக்க போறாரு. Through you, Lord is going to create நீங்க so many எந்த இடத்துல churches. வேலை செய்றீங்களோ அந்த இடத்துல தேவனை அறிகிற அறிவை வெளிப்படுத்த போறீங்க. Wherever you are working, you're going to reveal the knowledge of the Lord. But one thing, தேவன் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது. Lord is expecting அவருடைய one thing. வார்த்தையில இன்னும் நிலைச்சிருக்கணும். You have to stand firm in your இன்னும் தேவன் word. எதிர்பார்க்கிறது. He is expecting அவரோடு this. பேசணும். You have to speak to him. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, you are so precious in my sight ன்றார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பிரியமானவர்கள் என்னுடைய கண்களுக்கு என்று. எவ்வளவு லவபிள் காட்ல நமக்கு. We have a very wonderful God. அதை இன்னைக்கு நம்ம சிந்திச்சு ஆண்டவர்ட்ட நம்ம அர்ப்பணிப்போமா? Shall we think about it and dedicate us to நரம்புன்னு him? சொல்றாரு. பாஸ்டர் சொல்லுவாங்க வீட்ல எல்லாரும் குடும்ப ஜெபம் பண்ணுங்கன்னு. சொன்னா நிறைய பேர் வீட்ல இல்ல. அப்ப குடும்ப ஜெபம் பண்ணியே ஆகணும். So we have to do family prayers in our house. பாஸ்டர் கேட்பாங்க, அப்பா நீ பைபிள்ல அந்த 66 புத்தகத்தை ஒருக்கா படிச்சிட்டியான்னு கேட்பாங்க. So pastor will ask, have you read 66 books from Bible? சில பேர் சொல்லுவாங்க, சில வயசானவங்க சொல்லுவாங்க நாங்க படிச்சிருக்கோம்னு. So old people used to say that we have read that. சில யூத் சொல்லுவாங்க, இப்ப நாங்க ரொம்ப எஜுகேஷன்ல படிச்சிட்டு இருக்கனால எங்களுக்கு டைம் இல்லன்னு So சொல்லுவாங்க. youths will say, because we are busy in our education, we are unable to read Bible. பிரியமானவர்களே, Beloved, கண்டிப்பா படிங்க. so definitely read the Bible. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுங்க, வசனத்தை Share the கொண்டு கொடுங்க. gospel, share the word. நிறைய பேர் கேக்குறாங்க, நியூ டெஸ்டமென்ட் இல்ல குடுப்பீங்களான்னு கேக்குறாங்க. Many people are asking, I ஆனா don't have உங்களால New கொடுக்க Testament. முடியும், உங்க கிளாஸ்மேட்ஸ் கொடுக்க முடியும். So you can give it to your உங்க classmates. திருச்சபை அந்த அவுட்ரீச் கேம்ப நடத்த முடியும். So you, your church can run the நீங்க outreach ஒருவேளை ministry. நடத்துவீங்களா இருக்கலாம். So you maybe you're running already. நீங்க அடுத்த சண்டே வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க கூட்டிட்டு வரலாம். So you can bring in your friends next ஒன்னு Sunday. தெரியுமா, ஒரு தங்கச்சி அழுதுட்டே சொன்னாங்க, So one sister cried and said, தமிழ் சபை எங்கயாவது இருக்கான்னு கேட்டாங்க. they asked if there is a church, நிறைய Tamil church. ஸ்டூடண்ட்ஸ் வந்தவன தமிழ் சபையை தேடுறாங்க. They are searching for Tamil உங்க churches. கிளாஸுக்குள்ள நிறைய தமிழ் பிள்ளைகள் இருக்காங்க. There are so many children in உங்க சர்ச்சுக்கு அவங்கள கொண்டு வாங்க. you bring them to the church. அதே ஊழியம் தான் பிரியமானவர்களே. So that is what Lord நீங்க says. நிரப்பப்படுறீங்க. So you are filled. அது மட்டும் இல்ல, நீங்க சுவிசேஷத்தை பரப்புறீங்க. You are sharing the உங்க gospel. மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். Lord is glorified உங்களை through பார்த்து அப்ப you. சொல்லுவாங்க, Then they will say, நீ ஃபர்ஸ்ட்ல சர்ச்சுக்கு வந்த நேரம் இருந்த சுவையை விட more than what you were when இப்ப you were ரொம்ப on the first சுவையா day. இருக்கிறீ, என்ன காரியம் Now you are sweeter. What is the reason? தேவன் அப்படி உங்களை பயன்படுத்த Lord விரும்புகிறார். is going to use you like நம்ம that. அப்படியே எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம். We are going to pray now. ஜெபிக்க முன்பதாக Before we ஆண்டவரை pray. பார்த்து மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன் அந்த பாடலை பாடி நம்ம எல்லாம் ஆண்டவர்ட்ட ஒப்படைக்க போறோம். ஆண்டவரே இவ்வளவு நேரம் தேவ வசனத்தை கேட்டோம். ஆண்டவரே வசனத்தை கேட்ட நம்ம இப்ப சொல்றோம், ஆண்டவரே எங்களை தருகிறோம் சுவாமி, இவ்வளவு நாள் எங்களை நினைச்சீங்களாப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம்னு சொல்லி அந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். இவ்வளவு நேரம் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருந்தார். Lord is speaking to you, and let us sing this song and dedicating ourselves to the Lord, thanking him, telling him that he has thought about us. நம்ம இந்த பாடல நம்ம எல்லாரும் அதை உணர்ந்தவங்களா, அப்பா மறவாமல் எங்களை நினைச்சீங்கப்பா, இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தீங்கப்பா, இந்த வேளையிலும் ராஜாதி ராஜாவே எங்களோடு ஆண்டவரே நீ பேசினதற்காக நன்றி, எங்களை நாங்க உங்க கையில அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்க. Can you all dedicate yourself and submit yourself in the hands of the Lord? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, Let us all look at the Lord. இப்போ உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பேசினாரோ அதை சத்தமா ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. So whatever Lord spoke to you personally, you speak back to the Lord loudly to him. ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. Oh Lord, use me Lord. அப்ப நான் இருக்கிறேன் சுவாமி. Lord, I am there for you என்ன Lord. நிரப்புங்க ஆண்டவரே. Lord, fill me to the brim. அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லி அந்த பாடலை படிக்கலாமா? ஜெபத்தோடி ஒரு Shall ஜெப we all பாடலாம். dedicate ourselves and commit ourselves in the hands of the Lord and sing this song? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நம்பி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நம்பி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே,
எல்லாம் யூத்தம் ஆண்டரை பார்த்து சொல்லலாமா? அப்பா உங்களுக்கு கோடி கோடி நன்றி. எல்லாம் இரண்டு கைகளை அசைத்து அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரத்துல அப்பா இந்த பலன் தந்தீங்களா ஆண்டவரே? எல்லாரும் ஆண்டரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே உங்க பலனால என்ன நடத்தீங்க, ஆனா நாங்க மறந்துட்டோம்ப்பா, நீங்க மறக்கல ஆண்டவரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி ஆமாண்டவரே. எல்லாரும் ஆண்டரை பார்த்து சொல்லலாமாப்பா? உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நம்ம எல்லாம் ஆண்டரை பார்த்து அப்பா தடைகளை உடைத்தீர் ஆண்டவரே, தள்ளாட விடல ஆண்டவரே. அப்பா சோர்ந்து போன நேரம் எல்லாம் உடைய வாக்கு தந்தை என்ன தேற்றினீங்களா ஆண்டவரே? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்தை கேட்டீரே. ஆமாண்டவரே, நேரங்களை நாங்க சோர்ந்து போனோம், உங்களுடைய வசனத்தை தந்தீங்களா ஆண்டவரே? எங்களை தூக்கி சுமந்தீங்களா ஆண்டவரே? தேற்றினீர் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தினால் நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. ஆமாண்டவரே நன்றி செலுத்துறோம். இல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்துறோம். Thank you master. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் raise your voices and thank the Lord from the bottom of your heart. Father, we thank you master. இந்த பாக்கியத்தை தந்தீங்களேன்னு சொல்லலாமா? We thank you for this grace இந்த வேளையில எல்லாரும் ஒரு விசை கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்லா கை தட்டி அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லலாமா? Thank you Lord, thank you master, thank you. ஆமென் 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 ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வாயை திறந்து ஆண்டவர் சொன்னால உன் வாயை விரிவாய் திற நிரப்புவேன். எல்லாரும் திறந்து அப்பா நன்றி அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே மிகவும் பெரியவர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீங்களா ஆண்டவரே? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோடு பேசுனீங்களா ஆண்டவரே? அப்பா ஒவ்வொருவரோடு பேசுனீங்களா ஆண்டவரே? ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இவ்வளவு நேரம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை மூலம் இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நிறைத்ததற்காக நன்றி. குறைவுகளை மாற்றி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த திருச்சபையில் ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான சுதேஷ் பாஸ்டர் அவர்களுக்கு அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்காக, வர்ஷிப் நடத்தின பிள்ளைகளுக்காக, டிரான்ஸ்லேஷன் பண்ணவர்களுக்காக, பாடலை ஆராதனை நடத்தின பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக தனித்தனியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதியும், பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இடம் கொள்ளாத அளவிற்கு பலகி பெருகட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடைந்து போகட்டும். எல்லா தேவைகளையும் சாந்தியும், வேதனைகள் ஒழிந்து போவதாக, வியாதிகள் ஒழியட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். படிப்புல ஆண்டவரே நல்ல ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. வாலிபர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி இன்னும் பயன்படுத்துங்க. இந்த திருச்சபையில இன்னும் சுவிசேஷம் ஆண்டவரை சொல்லுகிற பிள்ளைகள் எழும்பட்டும். அநேகரை மண்டை கொண்டு வரட்டும். திருச்சபை நிரம்பட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய நாமம் மட்டும் மயப்பட்டதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உங்க கரத்திலே கொடுக்கிறோம். இதனால் வரும் கனமகிமை துதி அப்பா இயேசுவுக்கு மட்டும் செலுத்துகிறோம். இயேசு ரட்சமலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம்.